உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க நீங்க விட மாட்டீங்களா என்ன? ஒரே ஒரு வருஷம் நீ வெயிட் பண்ணு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அதுக்கப்புறம் ரிஷியை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. உன் புத்திக்கு நல்லா எட்டுற மாதிரி தானே சொன்னேன். எந்த பாஷையில பேசினா உனக்கு புரியும்? இப்ப தெள்ள தெளிவா ஒரு விஷயத்தை விளக்கமா சொல்ற கேள். என் பையனோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். என் உயிரை கொடுத்துதான் அவனை காப்பாத்தணும்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருப்பேன். புரிஞ்சுதா? மலிஷ்கா வா இங்க இருந்த வா. உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? ஆண்டி ப்ளீஸ் உங்க மகனோட சந்தோஷத்தை பாருங்க. நீங்களே பாத்தீங்கல்ல என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் தன்னுடைய உயிரை பணயம் வச்சா. ப்ளீஸ் see that he only loves me ஆண்டி ப்ளீஸ். நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ரிஷி லக்ஷ்மியை தான் லவ் பண்றான்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கல்ல அவன் எனக்காக தன்னுடைய உயிரையே பணயம் வச்சான். எனக்காக ஹை சேவ்ல படுத்துட்டு இருக்கான். நான் அங்க இருந்திருப்பேனோ செத்துருப்பேனோ. ஆண்டி அவன் நிஜமாவே என்னதான் லவ் பண்றான். எனக்கு பட இருந்த புல்லட் அவன் தன்னோட மார்ல தாங்கிக்கிட்டான். ஆண்டி அவன் என்னுடைய ரிஷி அவன் என்னதான் லவ் பண்றான். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இந்த மாதிரி சொல்லாதீங்க. கரிஷ்மா ஆண்டி நீங்க பேசுங்களேன். நான் என்ன தப்பாவா சொல்றேன்? அங்கிள் நீங்க சொல்லுங்க. நீங்களே பாத்தீங்கல்ல பேசுங்க. நான் பல விஷயங்களை பார்க்க வேண்டிய அத்தனையும் பார்த்துட்டேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒன்னு புரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாரும் சொல்ற அந்த மோசமான தோஷம் இருந்தாலும் இல்லனாலும் என் பையனுக்கு லக்ஷ்மியை தான் நான் கட்டி வச்சிருப்பேன். அங்கிள் ப்ளீஸ் நீங்க என்ன பேசுறீங்க? பாரு இந்த விஷயமா இனி நான் பேச விரும்பல. ஏன்னா எதுவுமே எங்க கையில இல்ல. ப்ளீஸ் அங்கிள் ஐ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டி நீங்க டெசிஷனை மாத்த சொல்லுங்க ப்ளீஸ். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். ஆண்டி இப்படி ஒரு டெசிஷனை நீங்க எடுக்காதீங்க. ரிஷி என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதை விட அதிகமா லக்ஷ்மி நேசிக்கிறேன். அவ அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் ரிஷியோட உயிரை காப்பாத்துறதுக்கு லக்ஷ்மிக்கு ரெண்டே காரணம் தான் இருந்திருக்கு. முத காரணம் அவனோட மனைவியா இருந்தா. ரெண்டாவது காரணம் ரிஷியோட ஜாதகத்துல லக்ஷ்மி தான் மனைவின்னு எழுதிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ரிஷியும் லக்ஷ்மியும் பிரிஞ்சாச்சுன்னு. லக்ஷ்மி உங்க 2 பேரோட காதலை பார்த்தா, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவை பார்த்தா, தன்னோட புருஷனான ரிஷியே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறத பார்த்தா. ரிஷி அவளோட அன்புக்கு விலை பேசினா. லக்ஷ்மியோட வாழ்க்கையில ரிஷி ஒவ்வொரு கட்டத்திலையும் தப்பு பண்ணிருக்கான். ஒரு புருஷனா நடந்துக்கல துரோகம் பண்ணிருக்கான். அதான் லக்ஷ்மி மனச பாதிச்சிருக்கு. ரிஷியை தூக்கி எறிய லக்ஷ்மி பக்கத்துல ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஆனா அவ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ரிஷி உயிரை காப்பாத்த தான் உயிரை பணைய வச்சா. சரி இப்ப நீ சொல்லு, லக்ஷ்மியோட அன்பு எவ்வளவு உயர்வானதுன்னு சொல்லு. லக்ஷ்மியோட அன்பு உண்மை ஆழமா விலை மதிப்பு இல்லாத. அவ அன்பு நீங்க விலை பேச முடியாது. ஏன்னா அவ மனசுல ரிஷி மட்டும்தான். ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் மார்க்கேஷ தோஷத்தால ரிஷிக்கு ஆபத்து வந்தது. அப்ப லட்சுமி தானே காப்பாத்தினா? சொல்லு. அவளுக்கு அப்போ காயம் ஏற்படலையா? அந்த நேரத்துல அவ கஷ்டப்படலையா? சொல்லு. லக்ஷ்மி லக்ஷ்மி ராணு நான் சொல்றது கேளு. ராணு நில்லு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவ ரிஷியை பார்க்க போறானா? பார்த்துட்டு போட்டமே. போகட்டுமா? அந்த பையனுக்கோ வேற ஒரு பொண்ணுக்கோ அஃபேர் ஓடிட்டு இருக்கு. இவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டி இருக்கான். ஆனா இவ அவனை பாக்குறதுக்கு போறாளே. அவங்களுக்கு தான் மான மரியாதை ஒண்ணும் கிடையாது. ஆனா இவன் நம்ம பொண்ணு தானே, ரத்த சம்பந்தம் இருக்குல்ல. நம்ம மரியாதை என்ன ஆகும்? நான் பார்க்க விட மாட்டேங்க. நீ ஏன் இப்படி இருக்க ராணு? பாவம், அவளை எப்ப பாரு தொலை பண்ணிட்டே இருக்க. அவளே ரிஷியை பார்க்க போறேன்னு சொல்றானா? யோசிக்காம போவான்னு நினைக்கிறியா? அவளை தேவையில்லாம தொலை பண்றதை விட்டுரு, இல்லனா ஓ மரியாதை கெட்டு போகும். எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிப்ப. அப்படியா? அவ என்ன அவமானப்படுத்துவாளா? நான் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். என் வீட்டுல தின்னுட்டு அங்க போய் பல்லி இழிப்பாளா? நான் தடுப்பேன். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லக்ஷ்மி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அவங்க வேணுமா இல்ல நான் வேணுமான்னு. இங்க பாரு, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சின்ன விஷயத்த பேசி பெருசாக்காத. அப்படி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நானா பேச்ச வளர்க்கறேன்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அந்த காலத்துல இருந்தே நடக்குது, இப்பவும் நடக்கும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஏன் மகா யுத்தம் நடந்தது? மரியாதைக்காக, கௌரவத்துக்காக. ஏன்னா அவமானம்னா அதர்மம். நான் இந்த அதர்மத்தை நடக்க விட மாட்டேன். என்னால முடியாது. ராணு, அது மகாபாரதம். போதும், நிறுத்துங்க. போதும், ரொம்ப பேசுறீங்க. அதோட கௌரவர்களும் பாண்டவர்களும் கசின்ஸா இருந்தாங்க. ஆனா இங்க
உங்க சொந்த அண்ணனோட பொண்ணு இருக்காளே, அவ உங்களுக்கும் பொண்ணு மாதிரி ரத்த சம்பந்தம் இருக்கு. அவளுக்காக நான் பிளட் ரிவரை ஓட விடுவேன். அப்படின்னா ரத்த வெள்ளம் மகாபாரதத்தை நடத்தி காட்டுவேன். இங்க இந்த ஊர்லயே. யூ ஜஸ்ட் பே வாட்ச். ராணு, ஆண்டவா. ஓ வாவ், நல்லா தான் பேசுறீங்க. எல்லாரையும் நல்லா ஹிப்னோடைஸ் பண்றீங்க. நோ வண்டர் எல்லாரும் உங்க பேச்சுல மயங்கி ஏமாந்துட்டாங்க. மலிஷ்கா, நோ ஆண்டி, கம் ஆன். அவரை பாருங்க, கதை மேல கதை விட்டுக்கிட்டே இருக்காரு. and I'm not interested. இந்த மார்க்கேஷ தோஷத்தை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. என்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் தான் சொன்னல, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு மனசு வேணும். அதோட மூளை நல்லா அமைதியா ஐயோ இருக்கும். ப்ளீஸ், நீங்க பெரியவங்க, அதனால தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓவரா பண்றது நீதான் மலிஷ்கா. நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்க. கிரண், உன் பொண்ணுக்கு புரிய வை, இவர்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இவரு பெரியவர் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு நல்லது ஆனா, செய்யணும். ஆண்டி. அவரை அவமதிக்கிறது எங்களை அவமதிக்கிற மாதிரி. ஆண்டி, நீ எதை நம்புற எதை நம்பல அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். ஆனா இவர் என்ன சொன்னாலும் அதை நாங்க முழுசா நம்புறோம். எங்களுக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. இல்லனா நான் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசுவேன். அதை உன்னால தாங்க முடியாது. போதும் நீலம், ஸ்டாப் இட் ப்ளீஸ். நீ மலிஷ்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவ நம்மளுடைய மலிஷ்கா. இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா என் பொண்ணு உன் பையனை தான் லவ் பண்றா. இவ பண்ற லவ்க்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத. அதோட மலிஷ்கா மட்டும் இல்ல, ரிஷியும் லவ் பண்றத பாத்துருக்கேன். நீ எல்லாத்தையும் பாத்துருக்கணும். ரிஷி ரியாக்ட் பண்றத பாத்துருக்கணும். அவன் பிஹேவ் பண்றத பாத்துருக்கணும். மலிஷ்கா கொஞ்சம் அப்செட் ஆனாலும் சரி. எனக்கும் எல்லாம் தெரியும். ரிஷி இவளை காதலிக்கிறதும் இவ அவனை காதலிக்கிறதும் எனக்கு தெரிஞ்சதுதான். இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆண்டி, நான் நான் என்ன பேசிட்டு இருக்கும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. எனக்கு ஏன் ரிஷியோட லைஃப்ல லக்ஷ்மி மறுபடியும் வரணும், அவ்வளவுதான். லக்ஷ்மியும் உன்ன மாதிரியே தான் ரிஷிய லவ் பண்றா. என் மகனோட உயிரை அவ காப்பாத்தி இருக்கா. அதுவும் எங்க கண்ணு முன்னாடியே பல முறை காப்பாத்தி இருக்கா. தான் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவ ரிஷியோட உயிரை காப்பாத்தி இருக்கா. இவர் சொல்றது எல்லாமே சரிதான். எப்பெல்லாம் லக்ஷ்மி வந்து ரிஷியோட உயிரை காப்பாத்தினாலும் அப்பெல்லாம் அவளும் காயப்பட்டிருக்கா. அவளுக்கும் அடிபட்டிருக்கு. அவ பல முறை ரிஷியோட உயிரை காப்பாத்திட்டு வர்றா. இவன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. அவ ஜாதகத்துல இருக்கிற சக்தியால மட்டும்தான் என் பையன் ரிஷியோட உயிரை காப்பாற்ற முடியும். அவளால மட்டும்தான் என் பையனோட தோஷத்துல இருந்து அவன் உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவ ஜாதக பலனாலதான் ரிஷியோட உயிரை காப்பாற்றப்படும்னு நமக்கு தெரியும் தானே. அதனால தானே கல்யாணம் பண்ணோம். ரிஷியோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அதுல இருந்து அவளை காப்பாற்ற முடியும்னா அது லக்ஷ்மியால மட்டும்தான் முடியும். அதனால தானே லக்ஷ்மியை மருமகள் ஆக்கிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.